Hi students, now we are going to discuss about the human health and disease. So this is unit 3, chapter 7. The title is Human Health and Disease. So the World Health Organization defines health as a state of complete physical and mental and social well-being, not a merely absence of disease. இது நோய்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக முழுமையாக ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி சோசியல் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இல்லை மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் வந்துட்டு உண்மையான ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி கேன் ஆல்சோ சே ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் பீப்புள் ஆர் ஹெல்த்தி தே ஆர் மோர் டிஃபிகல்ட் அட் ஒர்க், மோர் எஃபிஷியன்ட் அட் ஒர்க். அதான் சொல்கிறோம். வென் பீப்புள் ஆர் மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது தன்னோட வேலையில் வந்து திறம்பட செய்ய முடியும். ஹெல்த் இன்க்ரீஸ் லாங்கிவிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் ரெடியூஸ் இன்ஃபேண்ட் அண்ட் அடல்ட் மார்டாலிட்டி. ஸோ உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மக்களோட அதோட வாழ்நாள் வீதம் அதிகமாகுது. அது இல்லாத குழந்தைகள் மற்றும் பெரியோர்களோட இறப்பு வீதம் வந்துட்டு குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ்டு டயட் இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த குட் ஹெல்த். அப்புறம் நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தை பேணி காக்கணும் அப்படின்னா தன் சுத்தம் வேணும், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்டு பேலன்ஸ்டு சரிவிகித உணவு, இது மூணும் இருந்ததுனாவே ஒரு நல்ல குட் ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். டிசீஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா as a disorder or malfunction of the mind or body. ஓகே, உடல் மற்றும் மைண்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிவர இயங்கலை அப்படின்னாவே இல்லை குறைபாடு இருந்தாலும் அதை வந்து நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இன்வால்வ்ஸ் மார்ஃபலாஜிக்கல், ஃபிசியலாஜிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் விச் மே பி டியூ டு என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். அதான் சொல்கிறோம். அது உடல் அளவுலையும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி, மனதளவுலையும் சரி, ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி, உள்ளுறுப்பு அளவிலும் சரி, அது வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகள் சொல்கிறாங்க. இல்லை ஒரு பேத்தோஜன்ஸு, இல்லைன்னா ஜெனட்டிக் அனாமலிஸ், அதாவது மரபியல் குறைபாடுகளாக இருக்கலாம், இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம். இதெல்லாம் தான் நோய்களுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசீஸ் கேன் பி ப்ராட்லி குரூப்டு இன்டு இன்ஃபெக்ஷஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அப்படின்னு 2 டைப் சொல்கிறாங்க. நோய்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தொற்று நோய்கள், ஒன்று வந்து தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன? காமன் ஹியூமன் டிசீஸு, பாக்டீரியல் டிசீஸு, வைரல் டிசீஸு, ஃபங்கல் டிசீஸு, புரோட்டோசோம் டிசீஸ், ஹெல்மின்திக் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸு, எதெல்லாம் வைரல் டிசீஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன்னு. நீட்டில் அடிக்கடிக்கு வைக்கக்கூடிய கொஸ்டின்னு ப்ளஸ் எனி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் இந்த டிசீஸில் கண்டிப்பாக ஆர்டர் நோட்டோ அதில் வந்துட்டு கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதனால் எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், எதெல்லாம் வைரல் டிசீஸ், எது ஃபங்கல் டிசீஸ், எது புரோட்டோசோம் டிசீஸ், எது ஹெல்மின்திக் டிசீஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா இதெல்லாம் வந்துட்டு பாக்டீரியல் டிசீஸ். வைரல் டிசீஸுங்கிறது காமன் கோல்டு, மம்ஸ், மீசல்ஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், டெங்கு ஃபீவர், சிக்கன்குனியா, சிக்கன் பாக்ஸ், போலியோமைலிட்டிஸ் இதெல்லாம் வந்து வைரல் டிசீஸ். ஃபங்கல் டிசீஸ்னால் கேண்டியாசிஸ், அத்லெட்ஸ் ஃபுட். புரோட்டோசோம் டிசீஸ்னால் மலேரியா, அமீபியாசிஸ், ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலாசார். அடுத்து வந்து ஹெல்மின்திக் டிசீஸ். இது வந்து ஹெல்மின்திக் அப்படின்னாவே புழுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள். அஸ்காரியாசிஸ், பிளாரியாசிஸ் இதெல்லாம் வந்து ஹெல்மின்திக் டிசீஸ். அப்போ டிசீஸுங்கிறது விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் ஆர் கால்டு இன்ஃபெக்ஷஸ். ஒரு நோய்ங்கிறது ஒரு ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்மிட் கடத்தப்படுறது, அதுதான் வந்துட்டு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். அப்படி இருந்ததுன்னா அது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொற்று நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
சச் டிசீஸ் அந்த மாதிரி நோய் ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேர் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு பேர். சச் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஆர் கால்டு பேத்தோஜன்ஸ். அண்ட் டிரான்ஸ்மிட்டர் இதெல்லாம் எது மூலம் பரவும்? காற்று மூலமாகவோ, வாட்டர் மூலமாகவோ, உணவு மூலமாகவோ, இல்லை ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவோ, இல்லை வெக்டர்ஸ் மூலமாகவோ இது பரவும். எது? இந்த பேத்தோஜன்ஸ், நோய் ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்கள், அதெல்லாம் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த டிசீஸ் காசிங் பேத்தோஜன்ஸ் அதெல்லாம் என்னென்ன நோய் ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமிகளாக இருக்கும், நோய் ஊக்கிகளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோன், பாரசைட், இதெல்லாம் வந்துட்டு புரோட்டோசோன் பாரசைட், இதெல்லாம் வந்துட்டு நோய் ஏற்படுத்தக்கூடிய நோய் ஊக்கிகள், அதான் பேத்தோஜன்ஸ் அப்படிங்கிறது. ஹெல்மின்திக் பாரசைட்ஸ், புரோட்டோசோன் பாரசைட்ஸ், இதெல்லாமே பேத்தோஜன்ஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் காமன் அண்ட் எவ்ரி ஒன் சஃபர்ஸ் ஃப்ரம் சச் டிசீஸ். ஸோ இது வந்துட்டு தொற்று நோய்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்தையும் தாக்கக்கூடியதாக இருக்குது. அது அந்தந்த டைமில் அந்த தொற்று நோய்கள் வரும். மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியல் டிசீஸ் ஆர் கியூரபிள். பெரும்பாலான பாக்டீரியல் நோய்கள் வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்குது, குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பட் ஆல் வைரஸஸ் ஆர் நாட். அந்த மாதிரி வைரஸ் நோய்களை வந்துட்டு எல்லா வைரஸ் நோய்களையும் குணப்படுத்த முடியாது. அது வந்து இன்ஃபெக்ஷஸ் லைக் எய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி ஃபேட்டல், அது வந்து இறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் நோய். நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன் டு ஹெல்த்தி பர்சன். அப்போ நோயற்ற மனிதனிலிருந்து ஆரோக்கியமான மனிதனை இது தாக்காது. அதனால் வந்து இதை நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரிஜின் தே மேபி ஜெனட்டிக்காக இருக்கலாம். இது வந்து இதனோட தோற்றம் வந்து எப்படி இருக்கலாம்? மரபியல் ரீதியாக இருக்கலாம். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், நியூட்ரிஷனல், அதாவது குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம், விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீஸு, இல்லைன்னா டீஜெனரேட்டிவ், அதாவது உடல் சிதைவு ஏற்படக்கூடிய நோய்கள், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சிதைவினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் வந்துட்டு டீஜெனரேட்டிவ், அதான் சொல்கிறோம். ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இதெல்லாம். அங்கே நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸில் பார்த்தீங்கன்னா கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஆஃப் டெத். இது வந்து தொற்று பரவாத நோய். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேன்சர் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக அது இருக்குது. ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், எதெல்லாம் வைரல் டிசீஸ் அப்படிங்கிறத வில் see the 1 by 1. though the number of bacterial species is very high, நிறைய பாக்டீரியல் சிற்றினங்கள் நிறைய இருக்குது, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் only few bacteria are associated with the human disease. மனித நோய்களை ஏற்படுத்தக்கூடியதில் குறிப்பிட்ட பாக்டீரியாஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம், நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. அந்த மாதிரி சச் பேத்தோஜன்ஸ் மேபி என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான பேத்தோஜன்ஸ், பாக்டீரியல் பேத்தோஜன் எமிட்டட் டாக்ஸின்ஸ், நச்சு கிருமிகளை வெளியிடுது, நச்சுக்களை வெளியிடுது அண்ட் அஃபெக்ட்ஸ் த பாடி, நச்சுக்களை வெளியிட்டு உடலை பாதிப்படைய செய்கிறது. ஸோ காமன் பேத்தோஜன் பாக்டீரியா, அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிடணும். அப்போ பாக்டீரியா எப்படி எது மூலம் பரவும்? பாக்டீரியா ஸ்ப்ரெட் த்ரூ த ஏர், வாட்டர் ஆர் பை இன்ஹேலிங் தி ட்ராப்லெட்ஸ், ஏரோசோல்ஸ். ஸோ அந்த நீர் திவலைகள் நம்ம சுவாசிக்கிறது மூலமாக போகும், காற்று மூலமாக, நீர் மூலமாக போகிறோம். ஆர் ஈவன் பை ஷேரிங் உட்டன்சில்ஸ். உட்டன்சில்ஸ் அப்படின்னா சில பொருட்களை கையாளும் போது அது மூலமாகவும் பரவும். ட்ரெஸ்ஸஸ், உடைகள் மூலமாக நோயுற்ற மனிதன் இந்த உடைகளில் கூட அது பரவும். அதனால் அது மூலம் பரவும். அப்போ டைஃபாய்டு வந்துட்டு ஃபீவர் கேன் பி கன்ஃபர்ம்டு பை வைரல் டெஸ்ட். ஸோ டைஃபாய்டு வந்து ஒரு பாக்டீரியல் நோய் தான். ஸோ அந்த நோய் டைஃபாய்டு வந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு பேர் வைரல் டெஸ்ட் அப்படின்னு பேர். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, படிச்சு வச்சுங்க. ஸோ எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறத see the 1 by 1. சிஜல்லாசிஸ் பேசிலரி டிசென்ட்ரி. இதோட காசட்டிவ் ஏஜென்ட் வந்து சிஜல்லா ஸ்பீசிஸ். இதனோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்டெஸ்டைன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட் பை ஃபீக்கல் ஓரல் ரூட். ஓகே. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் பெயின், டீஹைட்ரேஷன், பிளட் அண்ட் மியூக்கஸ் இன் தி ஸ்டூல். பிபோனிக் பிளேக் அப்படின்னு சொல்கிறான், பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து பாக்டீரியா தான். இது வந்துட்டு என்ன காசட்டிவ் ஏஜென்ட், எது மூலம் இது பரவும்
அப்படின்னு கேட்டால் எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிறது தான். எஸ்டினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த வெக்டார் இதெல்லாம் அது மூலமாக தான் இது பரவும். இது வந்து நோய் ஏற்படுத்தக்கூடிய இடம் இது லிம்ஃப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சுகள் அதுதான். ஸோ இது வந்துட்டு மோட் ஆஃப் எந்த வழியில் இது பரவும் அப்படின்னு கேட்டால் ரேட் ஃப்ளீ வெக்டாரை ஜினோப்சிலா சியோப்சிஸ் அப்படிங்கிறது ரேட் ஃப்ளீயோட சயின்டிஃபிக் நேம் ஜினோப்சிலா சியோப்டிஸ். அது மூலமாக தான் இது பரவும். சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர், ஹெட்டேக் அண்ட் ஸ்வாலன் லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, அதெல்லாம் வீங்கிடும், நிலநீர் முடிச்சுகள்லாம் வீங்கிடும். டிப்தீரியா, கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிறது அதனோட சயின்டிஃபிக் நேமு. லாரிங்ஸ், ஸ்கின்னு, நாசல் அண்டு ஜெனிட்டல் பாசேஜ், இந்த குரல் வலை, ஸ்கின்னு, நாசல் மூக்கு துவாரம், ஜெனிட்டல் இனப்பெருக்க பாதைகள் இது வழியாக இது பரவும். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர்த்துவிளைகள் மூலமாக இது பரவும். ஃபீவர், சோர் த்ராட், ஹார்ஸ்னஸ் அண்டு டிஃபிகல்ட் இன் ப்ரீதிங். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸு. அண்ட் காலரா, விப்ரியோ காலரே அப்படிங்கிறது அதனோட சயின்டிஃபிக் நேமு. இண்டஸ்டைன், இது வந்துட்டு எப்படி பரவும் அப்படின்னு கேட்டால் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர், ஃபீக்கல் ஓரல் ரூட். ஓகே, சிவியர் டயரியா அண்டு டீஹைட்ரேஷன். ஸோ டெட்டானஸ், லாக்ஜா அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானஸ். அது ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸ், தசை வந்துட்டு பிடிப்பு அந்த இது இருக்கும். ஸோ த்ரூ வூண்ட் இன்ஃபெக்ஷன், காயம்பட்ட இது மூலமாக உள்ளே பரவிடும். அதனால் ரிஜிடிட்டி ஆஃப் தாடைகள் வந்து இறுக்கமாக இருக்கும். மசில்ஸ் வந்து மசில்ஸ் வந்து அப்படியே இறுகிடும். அதான் இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் ரேட்டு அண்ட் ஸ்பாசம் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் தி ஜா அண்ட் ஃபேஸ். ஸோ தசை பிடிப்புகள் வந்து முகத்தில் வந்துட்டு அது இருக்கும். டெட்டானஸ், இது வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. டைஃபாய்டு, என்ட்ரிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க டைஃபாய்டை. சால்மனல்லா டைஃபி அப்படிங்கிறது தான் அதனோட சயின்டிஃபிக் நேமு. அது ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் டைஃபாய்டு. இண்டஸ்டைனு, த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் தான். ஹெட்டேக், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டு, ஃபீவர் அண்டு டயரியா. நிமோனியா, இதில் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. லங்ஸ், இது பரவக்கூடிய இடம் வந்து லங்ஸு. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக பரவும். ஃபீவர், காஃப், பெயின்ஃபுல் ப்ரீத்திங் அண்டு ப்ரௌன் ஸ்புட்டம், சளி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், அதான் சொல்கிறோம். டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், இது வந்து நுரையீரலில் தான் பரவும். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். திக் மியூக்கோபுருலன்ட்டு நாசல் டிஸ்சார்ஜ், அதாவது சளி வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறோம். ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நல்லா தரவு பண்ணி வச்சுங்க. டெய்லியும் ஒன்று படிச்சினாவே நல்லா தரவு பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ். வைரஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட். அதை வந்துட்டு செல் உள் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லுக்குள்ளே இருக்கும்போது தான் அது தன்னோட உயிருள்ள ஒரு உயிரின மாதிரி இருக்கும். செல்லுக்கு வெளியே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி தான் இருக்கும் வைரஸை பொறுத்தவரையிலும். அதனால் அதை வந்துட்டு ஒரு சிறிய இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட் பாரசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செல் உள் ஒட்டுண்ணி அப்படிங்கிறது தான். விச் மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ், அதான் சொல்கிறோம். அது வந்துட்டு உயிருள்ள செல்லில் தான் மல்டிப்ளை ஆகும். அவுட் சைடு த லிவிங் செல்ஸ் தி கேனாட் கேரி அவுட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஒரு லிவிங் செல்லுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். வைரஸ் இன்வைடிங் லிவிங் செல்ஸ், அது உயிருள்ள செல்லுக்குள்ளே நுழைஞ்சு அந்த செல்லை வந்து டு கிரியேட் நியூ வைரஸஸ், புது வைரஸை உருவாக்க சொல்லி அதை தூண்டி விடுது. அதனால் த நியூ வைரஸஸ் பிரேக் அவுட் ஆஃப் த செல், புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த செல்லுக்குள்ளே உருவாக்கப்பட்ட அந்த வைரஸ் வந்து செல்லை உடைச்சிட்டு வெளியே வரும். அண்ட் கில்லிங் இட்டு அண்ட் இன்வைட் தி அதர் செல்ஸ் இன் த பாடி. ஸோ அந்த செல்லை தொலைச்சிட்டு வெளியே வந்து இன்னொரு செல்லை வந்துட்டு தாக்குது. ஸோ அந்த மாதிரி அது அப்படி தான் நோய் வந்து மனிதருக்கு ஏற்படுத்துது. ரினோ வைரஸஸ் காஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபெக்ஷஸ் ஹியூமன் எயில்மெண்ட்ஸ் கால்டு காமன் கோல்டு. ஸோ ரினோ வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பெரும்பாலும் மனிதர்களுக்கு வந்து தொற்று நோய் மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடிய
நோயை கொடுக்குது. ஸோ வைரல் டிசீஸ் ஆர் ஜெனரலி grouped into 4 types on the basis of symptoms produced in the body organs. ஸோ நம்மளோட உடம்புல வந்துட்டு உறுப்புகளில் எந்த இடத்துல அது வந்துட்டு தாக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில அறிகுறிகளை கொடுக்குது. அது 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நிமோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் இல்லை 3 மார்க் கொஸ்டினில் 4 மார்க் கொஸ்டினில் எதுலையாவது கேட்பாங்க. நிமோட்ராபிக் டிசீஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்டட் பை இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, அந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறது அந்த சுவாச பகுதிகளை குழாய்களை வந்துட்டு தாக்கக்கூடியதாக நோய் ஏற்படுத்தக்கூடியது. அது இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி நோயெல்லாம் வந்துட்டு சுவாச பாதை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள். அது வந்து நிமோட்ராபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் வந்துடும். டெர்மோட்ராபிக் அப்படிங்கிற டெர்மோ அப்படின்னாவே ஸ்கின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த மாதிரி டெர்மோட்ராபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னில் ஏற்படுத்தக்கூடிய நோய். சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ், ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும் சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸ், அதெல்லாம் அஃபெக்டட் பை சிக்கன் பாக்ஸ் அண்டு மீசல்ஸ். ஸோ மீசல்ஸ் மூலமாகவும் சிக்கன் பாக்ஸ் மூலமாகவும் அந்த ஸ்கின் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுனால அது டெர்மோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். விசரோட்ராபிக் டிசீஸ் பிளட் அண்ட் விசரல் ஆர்கன்ஸ் அஃபெக்டட் பை எல்லோ ஃபீவர் அண்டு டெங்கு ஃபீவர். ஸோ டெங்கு ஃபீவர் மூலமாகவும் எல்லோ ஃபீவர் மூலமாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள்லாம் தாக்கப்பட்டுச்சுன்னா அதை வந்து விசரோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூரோட்ராபிக் டிசீஸ் இது வந்து நியூரோ அப்படின்னாவே நர்வ்ஸ் தானே, நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது தான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்டட் பை ரேபிஸ் அண்ட் போலியோ. இப்போ ரேபிஸ் நோயெல்லாம் தாக்குச்சுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணும். போலியோ இதெல்லாம் வந்து நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால அது நியூரோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் வைரல் டிசீஸு அதனோட அஃபெக்டட் ஏரியாஸ் பொறுத்து அஃபெக்டட் பாடி ஆர்கன்ஸை பொறுத்து அதோட சிம்டம்ஸ் இருக்குது. அதை வச்சு 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதனால் தரவு பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னலாம் வைரல் டிசீஸ் அப்படிங்கிறத இங்கே சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேப்லெட் காலம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வைரல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் காமன் கோல்டு அதனோட காசட்டிவ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ரினோ வைரஸ். இது மூலமாக தான் காமன் கோல்டு உருவாகுது. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். சிம்டம்ஸ் வந்து நாசல் கன்ஜெஷன் அண்ட் டிஸ்சார்ஜ். ஸோ சளி மூக்குலியாக வர்றது தான் அதான் நாசல் கன்ஜெஷன். சோர் த்ராட்டு தொண்டை வலி இருக்கும். காஃப் அண்டு ஹெட்ஏக் இருக்கும். மம்ஸ் வைரஸ் இது பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ வைரஸ். பாராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தாக்கக்கூடிய இடம் அப்படின்னா சலைவரி கிளான்ஸு. சலைவா அண்ட் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக அது பரவும். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பரோட்டிட் கிளான்ஸ். பரோட்டிட் கிளான்ஸ்னால் அந்த சலைவரி கிளான்ஸு 4 டைப்ஸ் இருக்கு இல்லையா, 3 டைப்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டிட் கிளான்ஸ் காது கீழே பக்கத்தில் ஒரு பெரிய உமிழ்நீர் சுரப்பி இருக்கும். அதான் பரோட்டிட்னு போன வருஷம் படிச்சிருப்பீங்க. அந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து பரோட்டிட்டு. அது வந்து வீங்கிடும். ஓகே, ஸோ அதான் மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசல்ஸ் ருபெல்லா வைரஸ்னால ஏற்படக்கூடியதான். ஆர்என்ஏ வைரஸ், பாராமிக்ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ, அதனால அது ஆர்என்ஏ வைரஸ் அப்படிங்கிறோம். ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் அதனோட இன்ஃபெக்ஷனு. எது மூலம் பரவும்? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர்த்திவலைகள் மூலமாக இது பரவும். சோர் த்ராட்டு, ரன்னிங் நோஸ், காஃப் அண்ட் ஃபீவர், ரெட்டிஸ், ரேஷஸ் ஆன் தி ஸ்கின்னு, நெக் அண்டு இயர்ஸ். இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சிவப்பு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுதான் வந்து ஸ்கின், நெக் அண்ட் இயர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். மெசல்ஸ் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி உருவாயிருக்கும். வைரல் ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்னால ஏற்படுறது தான் வைரல் ஹெப்பாட்டிஸ். லிவர் தான் தாக்கக்கூடிய இடம். பேரண்டரல் ரூட்டு அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமாக தான் இது பரவும். லிவர் டேமேஜ், ஜாண்டிஸு, நாசியா, எல்லோயிஸ் ஐ, ஃபீவர் அண்டு பெயின் இன் தி அப்டாமன். மஞ்சள் காமால் அதான் சொல்கிறோம். ஸோ தாயிடமிருந்து குழந்தை கூட வரும். அதான் பேரண்டரல் ரூட்டு. ஸோ சிக்கன் பாக்ஸ், வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்ஏ வைரஸ். ஸோ இது வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் மேக்ஸிமம் ஆர்என்ஏ வைரஸ் தான் கொடுக்குறான். இது மட்டும் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வைரஸ்ஸு. வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிறது தான் இதனோட சிக்கன் பாக்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான்
அது அஃபெக்டட் ஏரியா சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனு. ஸ்கின் அண்டு நர்வஸ் சிஸ்டம் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டால் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாக இல்லை டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக அது பரவிடும். மைல்டு ஃபீவர் வித் இச்சி ஸ்கின், ரேஷ் அண்ட் பிளிஸ்டர்ஸ். போலியோமைலிட்டிஸ், போலியோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரின், பிரெயின், ஸ்பைனல் கார்டு, இதுதான் வந்து சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இது பரவுற இடம் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ த ஃபீக்கல் ஓரல் ரூட் மூலமாக தான் இது வந்துட்டு பரவும். ஃபீவர், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் வீக்னஸ், பேரலைசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸு. போலியோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதுதான் வந்துட்டு மசில்ஸ்லாம் ஸ்டிஃப் ஆகிடும், அது வீக்காகவும் ஆகிடும். அதனால் வந்துட்டு அதில் தசைகள் செயல்படாமல் போயிடும். ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், சுவாசம் அந்த இது ஃபெயிலியர் ஆகிடும். அதெல்லாம் வந்துட்டு போலியோமைலிட்டிஸ்னால் வரக்கூடியதான். டெங்கு ஃபீவர், பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு ஃபீவர் ஆர் ஃப்ளாவி ஃபீவர், டெங் வி, அதுதான் வந்துட்டு 14 வைரஸ் அப்படின்னு சொல்லி டென்வி, அதான் டெங்கு ஃபீவர், டென்விங்கிறது. ஸோ ஸ்கின் அண்ட் பிளட்டு தான் இன்ஃபெக்ஷனு. மஸ்கிட்டோ ஃபீவர், மஸ்கிட்டோ வெக்டர், அது வந்து ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற அந்த கொசு மூலமாக தான் இது பரவும். அந்த கொசுக்குள்ளே தான் இது இருக்கும். இது ஏடிஸ் எஜிப்டி அந்த அந்த கொசுல தான் இந்த டெங்கு வைரஸ் வந்து இருக்கும். அது மூலமாக பரவிடும். ஸோ சிவியர் ஃப்ளூ லைக் இல்னஸ் வித் சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் அண்ட் பெயின்ஃபுல் ஹெட்டேக்கு, மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின், இதெல்லாம் வந்து உருவாகும். ஸோ சிக்கன் குனியா, ஆல்ஃபா வைரஸ், டோகா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறது. மஸ்கிட்டோ வெக்டர், ஏடிஸ் எஜிப்டி மூலமாக தான் இதுவும் பரவுது. ஃபீவர் அண்ட் ஜாயின்ட் பெயின், ஹெட்டேக் அண்டு ஜாயின்ட் ஸ்பெல்லிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களில் அதோட சிம்டம்ஸை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. பொதுவாக காமன் கோல்டு பார்த்தீங்கன்னா இஸ் காஸ்ட் பை மோர் தென் 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரெய்னோ வைரஸ். ஸோ 150 வெவ்வேறு வகையான வைரஸ் இந்த ரெய்னோ வைரஸ் இருக்குது. சாதாரண சளி ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் கிட்டத்தட்ட 150 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மோரோவர் த ஆர்என்ஏ ஜீனோம். ஸோ இதுக்கு என்ன ஜெனட்டிக் மெட்டீரியல்னு கேட்டால் ஆர்என்ஏ, அதனோட ஜீனோம் தொகுப்பு. கீப்ஸ் த சேஞ்சிங் டியூ டு மியூட்டேஷன், இது வந்துட்டு திடீர் மாற்றத்தினால அதோட ஜீனோம் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹென்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ஏ காமன் வேக்சின் ஃபார் திஸ். அதனால் இந்த இதுக்கு வந்து சரியான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது, தடுப்பு மருந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறது ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா மியூட்டேஷனால் இப்போ அந்த கொரோனா வைரஸ் அப்படி தான் சொல்கிறாங்க, அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு சரியான வேக்சின் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது தான். அதனால தான் சாதாரண சளிக்கெல்லாம் இன்னும் அந்த வேக்சின்லாம் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ நிபா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் எ ஜூனட்டிக் வைரஸ். இது வந்து டிரான்ஸ்மிட்டட் ஃபார் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ், மனிதன்லேருந்து அதாவது விலங்குலேருந்து மனிதனுக்கு இது பரவுறதுனால ஜூனோட்டிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஃபுட்டு. ஸோ உணவு மூலமாகவும் இது வந்துட்டு பரவுது. இன் இன்ஃபெக்டட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இட் காஸ் அ ரேஞ்ச் ஆஃப் இல்னஸ் ஃப்ரம் ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ இது இந்த தொற்று உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இல்னஸ் இருக்கும், பட் அதனோட அறிகுறிகளே தென்படாது. டு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அண்ட் ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ். ஸோ அதனால் வந்துட்டு தீவிரமாக அந்த நோய் தாக்கிடும். சுவாச பிரச்சனை இதெல்லாம் வரும். அதனால் வந்துட்டு என்செஃபாலிட்டிஸ் வீங்கிடும், அதாவது கை கால்லாம் வீங்கி இதாகிடும். அதுதான் வந்து என்செஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், ஃபேட்டல் என்செஃபாலிட்டிஸ்ங்கிறான். ஸோ ஸ்வைன் ஃப்ளூன்னு ஒன்று இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக்காய்ச்சல், வாஸ் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ்டு இந்த 1919 பேண்டமிக். அது வந்துட்டு உலக அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தது. அண்ட் ஸ்டில் சர்க்குலேட் சீஸ்னல் ஃப்ளூ வைரஸ். ஸோ அது வந்துட்டு அது சீஸ்னலில் வரக்கூடிய நோயாக தான் அது இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்ட் பை த H1N1 வைரஸ் ஸ்ட்ரெயின் தான். அதே வைரஸோட இனம் தான் H1N1 தான். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப், சோர் த்ராட்டு, சில்ஸ்,
குளிர், நடுக்கம் அதெல்லாம் இருக்கும். வீக்னஸ் அண்ட் பாடி ஏக்ஸ். சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் எல்டர்லி அட் ரிஸ்க் ஃப்ரம் அ சிவியர் இன்ஃபெக்ஷன். ஸோ குழந்தைகளில், கர்ப்பமடைந்த பெண்களில், அப்புறம் வந்து வயது முதிர்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரிஸ்க் வந்து அதிகம், சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து புரோட்டோசோன் டிசீஸு. about 15 genera of protozoans alive as a parasite within a human body. கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான அந்த பேரினம் இருக்குது புரோட்டோசோவாவில். மனிதனில் வந்துட்டு ஒட்டுண்ணிகளாக வாழுகிறது அப்படிங்கிறது தான், அது வாழ்ந்து அந்த நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அமீபியாசிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அமீபியாசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆர் அமீபிக் கோலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் காஸ்டு பை என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட், நோய் ஏற்படுத்தக்கூடிய உயிரி, அதுதான் வந்து ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் வந்துட்டு அமீபியாசிஸ். என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காஸ்டு த டிசீஸ் கால்டு அமீபியாசிஸ் விச் லிவ்ஸ் இன் த ஹியூமன் லார்ஜ் இண்டஸ்ட்ரின். இது எங்கே வாழும்? மனிதனோட பெருங்குடலில் வாழக்கூடியது. அண்ட் ஃபீட்ஸ் ஆன் மியூக்கஸ் அண்ட் பாக்டீரியா. ஸோ இதனோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாராசைட் வந்து ட்ரோஃபோசைட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் நோய் ஏற்படுத்தும். விச் பெனிட்ரேட் த வால்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் இண்டஸ்டைன். ஸோ குறிப்பாக அந்த கோலன், லார்ஜ் இண்டஸ்டைனில் அந்த கோலன் பகுதியில் வந்துட்டு அந்த சுவர் பகுதியை தொலைச்சிட்டு உள்ளே போகும். அண்ட் செக்ரீட் த ஹிஸ்டோலைட்டிக் என்சைம், சிதைக்கக்கூடிய நொதிகளை சுரக்கும். காசிங் த அல்சரேஷன். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், புண்கள் வந்துட்டு அந்த கோலன் பெருங்குடல் பகுதியில் ஏற்படும். அதனால் வந்துட்டு ப்ளீடிங் ஆகும், ரத்தம் கசியும், அப்டாமினல் பெயின், வயிற்று வலி இருக்கும். அண்ட் ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூசஸ். மலம் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டோடு கலந்து நிறைய மியூக்கஸோடு கலந்து வெளியே போகும். அதுதான் வந்துட்டு இதனோட இன்ஃபெக்ஷன். சிம்டம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் டயரியா டு டிசென்ட்ரி. டயரியா போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரியா, வயிற்று வலியாயிரும். அதுக்கப்புறம் வித் பிளட்டு அண்டு மியூக்கஸ் இன் தி ஸ்டூல். அப்போ டிசென்ட்ரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரத்தம் கலந்து பீதியாக வெளியேறும். அது வந்து டிசென்ட்ரி ஸ்டேஜ். ஸோ இது வந்துட்டு எது மூலம் பரவுது அப்படின்னு கேட்டால், ஹவுஸ் ஃப்ளைஸ், மஸ்காட் டொமஸ்டிகா ஆக்ட் அஸ் எ கேரியர் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் எ parasite from a contaminated feces and water. ஸோ அசுத்தமான அந்த நீர், ஃபீக்கல் மேட்டர்லேருந்து தான் இந்த இது வந்துட்டு இந்த ஈக்கள் வந்து அது மேலே ஒட்டிட்டு அப்படியே இந்த என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா வந்து கேரி பண்ணி எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். ஸோ ஹவுஸ் ஃப்ளை தான் இது வந்துட்டு இதனோட டிரான்ஸ்மிட்டர் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இஸ் காஸ்டு பை ட்ரிஃபனோசோமா ஸ்பீசிஸ். இது வந்து ஆப்பிரிக்க தூக்க வியாதி ஏற்படுத்தக்கூடிய இனங்கள், இதெல்லாம் ட்ரிஃபனோசோமா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கான். அவனோட ப்ராக்டிக்கலுக்கும் இந்த என்டமீபா ஹிஸ்டோலிட்டிக்கா டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்குங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிம்பிளஸ்ட் ஒரு டயக்ராம் தான், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் பார்த்தீங்கன்னா, the trypanosoma is generally transmitted by the blood sucking tsetse flies. So tsetse flies மூலமாக தான் இந்த trypanosoma பரவுது அப்படிங்கிறாங்க. இப்போ tsetse flies தான் அது வெக்டர். ஓகே, அப்போ 3 types of trypanosoma cause the sleeping sickness in man. மனிதனில் வந்து 3 வகையான trypanosoma இருக்கு இனங்கள் காணப்படுது. ஒன்று வந்து trypanosoma gambians அப்படிங்கிறது, அது மூலமாக it is transmitted by Glossina palpalis. ஸோ இது இந்த ட்ரிஃபனோசோமா எது மூலம் பரவும்? க்ளோசினா பல்பாலிஸ், இது வெக்டர். ஸோ இது செட்சி ஃப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செட்சி ஃப்ளைக்குள்ளே தான் இந்த ட்ரிஃபனோசோமா கேம்பியன்சிஸ் இருக்கும். இது போய் கடிக்கும்போது இந்த ட்ரிஃபனோசோமா கேம்பியன்சிஸ் வந்து மனிதனுக்குள்ளே போயிடும். ஸோ காஸ் த கேம்பியன் ஆர் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், மத்திய ஆப்பிரிக்க தூக்க நோய் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ட்ரிஃபனோசோமா கேம்பியன்சிஸ். ஸோ இது 2 மார்க் கொஸ்டினில் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த ட்ரிஃபனோசோமா கேம்பியன்ஸ் வந்து டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சும்மா ஒரு புரோட்டோசோன் தான், இது ஒரு சிம்பிளஸ்ட் புரோட்டோசோவா. ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணி பார்த்திங்க. செகண்ட் ஒன் இஸ் ட்ரிஃபனோசோமா ரொடீசியன்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை க்ளோசினா மார்சிட்டன்ஸ். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நேமு.
க்ளோசினா மார்சிட்டன்ஸுங்கிறது இது மூலமாக தான் அது பரவும். அது ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து ரொடீசியன் ஆர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகே, கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி அப்படின்னு சொல்லி அது எது மூலம் ஏற்படுது? ட்ரிப்னோசோமா ரொடீசியன்ஸ். இது எது மூலம் பரவும்? க்ளோசினா மார்சிட்டன்ஸ். ட்ரிப்னோசோமா க்ரூசி இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஒரு பக் கால்டு ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ட்ரையட்டோமா மெஜிஸ்டா மூலமாக இது பரவும் க்ரூசி. இது ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு பேர் வந்து சாகாஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அமெரிக்கன் ட்ரிஃபனோசோமியாசிஸ், அமெரிக்க தூக்க வியாதி இது அப்படின்னு சொல்லலாம். ட்ரிஃபனோசோமா க்ரூசி அந்த இனத்தினால் ஏற்படக்கூடிய நோய் இது. அது பரவக்கூடியது எது மூலம் பரவும் அப்படின்னு கேட்டால் ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. ஸோ இந்த மூணும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து காலாசார் அப்படிங்கிறது இது வந்து ஒரு புரோட்டோசோன் டிசீஸ் தான். விசரல் லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் காஸ்ட் பை லீஸ்மேனியா டோனோவானி. லீஸ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற அது வந்து ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட். லீஸ்மேனியா டோனோவானி அது ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு பேர் என்ன? காலாசார். ஸோ இது எது மூலம் பரவும்? அந்த வெக்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பிளிபட்டோமஸ் சாண்ட்ஃப்ளைம், மணல் ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிபட்டோமஸ் அப்படிங்கிறது தான் அதனோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதனோட நோய் என்னவாக இருக்கும்? எண்டோத்தீலியல் செல்ஸு இன்ஃபெக்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா போன் மேரோ, லிவர், லிம்ஃப் கிளான்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்ப்ளீன். இதெல்லாம் வந்துட்டு நோய் ஏற்படுத்தக்கூடிய இடம். அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தா காலாசார் வெயிட் லாஸ் ஆவாங்க, அனீமியா வரும், ஃபீவரு, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்டு லிவர். ஸோ மண்ணீரல், கல்லீரல் எல்லாமே வீங்கிடும். அதுதான் வந்துட்டு அதனோட சிம்டம்ஸ். ஸோ காலாசார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லீஸ்மேனியா டோனோவானி அதுதான் வந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் காலாசார். அது வந்து வெக்டர் என்னன்னு கேட்டால் பிளிபட்டோமஸ் சொல்லணும். ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கேட்டால் எண்டோத்தீலியல் செல்ஸ், போன் மேரோ, லிவர், லிம்ஃப் கிளான்ஸ், பிளட் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்ப்ளீன். ஓகே, அதனோட சிம்டம்ஸ் கேட்டதான் weight loss, anemia, fever, enlargement of spleen and liver. So we'll see the next video.